வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2025 ஆண்டுக்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டுட்டோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கனனாஸ்கிஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குன்னா அதில் நிறைய மாநாடுகள் நடைபெறும். அதில் ரொம்ப முக்கியமானது சமிட், உச்சி மாநாடு அப்படிங்கிறது. போன ஆண்டு 51வது G7 உச்சி மாநாடு கனடாவுடைய கனனாஸ்கிஸ் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது G20 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜோஹன்ஸ்பர்க். தென்னாப்பிரிக்காவுடைய ஜோஹன்ஸ்பர்க் நகரில் தான் போன ஆண்டு G20 உடைய உச்சி மாநாடு நடைபெற்றது. அடுத்தது ஆசியான் இந்தியா 22வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தான் கலந்து கொண்டார். முதல்ல ஆசியான் அப்படின்னா என்ன? ஆசியானுடைய விரிவாக்கம் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை, நம்ம உலகத்தில் தென்கிழக்கு பகுதியில் சில நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த ஆசியான் கூட்டமைப்பு. மியான்மர், லாவோஸு, தாய்லாந்து, கம்போடியா இந்த மாதிரிப்பட்ட சில நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஆசியான். இந்த ஆசியான் அமைப்பு தன்னுடைய 47வது உச்சி மாநாடை போன ஆண்டு நடத்தினாங்க. இப்போது ஆசியான் கூட்டமைப்பில் இந்தியா இருக்கா அப்படின்னா இந்தியா கிடையாது. ஆனாலும் ஆசியானும் இந்தியாவும் சேர்ந்து உச்சி மாநாடு நடத்துவாங்க. அந்த மாதிரி போன ஆண்டு 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த 2 உச்சி மாநாடுகளுமே மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான் நடைபெற்றது. அந்த நேரம் ஆசியானில் 11வது உறுப்பு நாடாக திமோர் லெஸ்தே நாடு வந்து இணைந்திருந்தாங்க. திமோர் லெஸ்தே நாடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது கிழக்கு திமோர் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஃபிஃபா அமைப்பு அவங்க என்ன தெரிவித்திருந்தாங்க அப்படின்னா ஆசியான் நாடுகளுக்கு இடையில் கால்பந்து போட்டி நடத்தப்படும் இனிமேல் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருந்தாருன்னா 2026வது ஆண்டு, இந்த ஆண்டு இருக்குல்ல, இதை வந்து ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டுறவு ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காரு. அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். இப்போ பிம்ஸ்டெக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வங்காள விரிகுடா இருக்குல்ல, பே ஆஃப் பெங்கால், அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு. இப்போ அமெரிக்கா இந்த பிம்ஸ்டெக்கில் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கிற நாடுகளை கற்பனை பண்ணி பார்த்தாலே தெரியும் அமெரிக்கா இந்த கூட்டமைப்பில் இல்லை அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக்குடைய விரிவாக்கம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான். இந்த அமைப்புடைய தலைமையகம் வங்காளதேசத்துடைய தலைநகரான டாக்காவில் தான் இருக்குது. போன ஆண்டு இதோடைய உச்சி மாநாடு பேங்காக்கில் தான் நடைபெற்றது. தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் நடைபெற்றது. அடுத்தது 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். போன ஆண்டு 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது, பிரேசிலில் தான் நடைபெற்றது. பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் அப்படிங்கிறது முதல்ல 4 நாடுகள் இணைந்து மட்டும்தான் உருவாயிருந்தது. 2009 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகள் மட்டும்தான் இணைந்து உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் 2011வது ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்கா அதில் இணைந்திருந்தாங்க. அப்புறம் 2024வது ஆண்டு எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் யுஏஇனா ஐக்கிய அரபு அமீரகம் அவங்க எல்லாம் இணைந்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது 2024வது ஆண்டுடைய முடிவில் வரைக்கும் 9 உறுப்பு நாடுகள் தான் இருந்தாங்க. அப்புறம் 2025வது ஆண்டு தான் இந்தோனேஷியா வந்து இணைந்திருந்தாங்க. ஓகேவா? இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடைசியாக இணைந்த நாடு அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10வதாக இணைந்த நாடு எது? இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய ஷாங்காய் நகரில் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு தலைமையகம் கிடையாது. ஆனால் இப்போ எக்ஸாமில் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா தலைமையகம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆன்சர் வந்து இதுவாக கொடுக்குறாங்க. சீனாவுடைய ஷாங்காய் நகரை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்களும் அதை படித்து வச்சிங்க. ஓகே, அடுத்தது 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். இந்த தியான்ஜின் அப்படிங்கிறது சீனாவில் இருக்குது. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா எந்தெந்த நாடுகள் எப்போ இணைந்திருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2001வது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. அப்போ வந்து
சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 6 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் 2017 ஆண்டு 7வது நாடாக இந்தியா இணைந்திருந்தோம். அப்புறம் 8வது நாடாக பாகிஸ்தான் இணைந்திருந்தாங்க. 2023 ஆண்டு 9வது நாடாக ஈரான் இணைந்திருந்தாங்க. 2024 ஆண்டு 10வது நாடாக பெலாரஸ் வந்து இணைந்திருந்தாங்க. ஓகே, இது வந்து எஸ்சிஓ அமைப்பில் 10வதாக இணைந்த நாடு எது அப்படின்றது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த எஸ்சிஓ அமைப்புடைய தலைமையகம் வந்து சீனாவுடைய தலைநகரான பீஜிங்கில் தான் இருக்குது. அடுத்தது COP 30 மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இது ரொம்ப முக்கியமானது. இது ஐநா சபையுடைய 30வது காலநிலை மாநாடு. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐநா சபையில் இருக்க நாடுகள்லாம் இணைந்து நம்ம இந்த பருவநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி முக்கியமான விவாதங்கள் நடத்துவாங்க. அதுதான் இந்த ஒரு மாநாடு. இதுதான் COP அப்படின்னு சொல்லுவாங்க. COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது தான். இதை வந்து UN கிளைமேட் சமிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. UN கிளைமேட் சேஞ்ச் சமிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. போன ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பிரேசிலுடைய பெலம் நகரில் தான் நடைபெற்றது. இப்போ இந்த ஆண்டு COP 31வது மாநாட்டை துருக்கி நாடு தான் நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2024ஆவது ஆண்டு COP 29வது மாநாடை அஜர்பைஜானுடைய தலைநகரான பாகுவில் தான் நடத்தியிருந்தாங்க. அடுத்தது முதல் முறையாக COP 1வது மாநாடு 1995 ஜெர்மனியுடைய பெர்லின் நகரில் நடத்தியிருந்தாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இது வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்தது காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. வாரணாசி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியுடைய பழைய பேர் தான் காசி. ஓகேவா? அங்கே தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போ காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாங்க. பண்டைய காசிக்கும் பண்டைய தமிழ்நாட்டிற்கு இடையில் இருக்கிற பண்பாட்டை நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. இந்த ஆண்டு இதோடைய கருப்பொருள் தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது 11வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இந்த விழாவுக்கான கருப்பொருள் தற்சார்பு இந்தியாவுக்கு அறிவியல் மூலம் வளர்ச்சி அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் இருக்குது. குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்களும் இருக்குது. தமிழ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் இலவசமாகவே டெலிவரி பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் சேர்த்தே நடத்துகிறோம். நீங்கள் இதுலேயுமே ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி தகவல்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது போன ஆண்டு வந்த புயல்கள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் 2025 வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவான முதல் புயல் எது? இதற்கான ஆன்சர் மோந்தா புயல். மோந்தா புயல் தான் போன ஆண்டு முதல் முறையாக உருவாயிருந்தது. இது வங்காள விரிகுடாவில் தான் உருவாயிருந்தது. தாய்லாந்து தான் இந்த மோந்தா அப்படிங்கிற பெயரை வைத்திருந்தாங்க. மோந்தான்னா என்ன பொருள்னா மணமிக்க மலர் அல்லது அழகான பூ அப்படிங்கிறது தான். அடுத்தது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் உருவான டித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஏமன். இப்போது இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏமன் புயல் இந்த டித்வா புயல் ரொம்ப பயங்கரமாக பாதித்திருந்தது. நம்ம இந்தியா கூட ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற பேரில் அங்கே போய் உதவியெல்லாம் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து உணவுப் பொருட்கள்லாம் அனுப்பி வைத்திருந்தோம். முதல்ல இந்த டித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஏமன். அதோடைய பொருள் வந்து தீவு அப்படிங்கிறது தான். அடுத்தது மலாக்கா நீரிணை பகுதிகளில் உருவான சென்னியார் புயல் எந்த நாட்டின் அருகே கரையை கடந்தது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இந்த சென்னியார் புயல் முதல்ல இந்தியாவை கூட தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படியே இந்தோனேஷியா பக்கமாக கரையை கடந்துட்டு. இந்த சென்னியார் புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஐக்கிய அரபு அமீரகம். சென்னியார் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு பொருள். அடுத்தது தேசிய செய்திகள் இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம். உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பாலம் எது அப்படின்னா அது இந்த செனாப் ரயில் பாலம் தான். இது செனாப் நதியுடைய படுக்கையிலிருந்து 359 மீட்டர் உயரமானது. இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 1315 மீட்டர். இது எவ்வளோ உயரமானது அப்படின்னா ஐஃபில் டவர் இருக்குல்ல பாரிஸில், அதை விடைக்குமே உயரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ஆசியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் எது? இதற்கான ஆன்சர் ருத்ராஸ்திரா. இதை இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ நீளம் அப்படின்னா 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்தது
2025 ஏப்ரல் 22 எங்குள்ள பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இது ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். 2025 ஆண்டு ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதற்கு பொறுப்பேற்ற தீவிரவாத அமைப்பு எதுனா த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இது லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடைய நிழல் அமைப்பு. இதற்கு பதிலடியாக தான் நம்ம இந்தியா தரப்பிலிருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத செயல்படுத்தி தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழித்திருந்தோம். அடுத்தது, ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு நினைவுக்காக எத்தனை ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 100. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பாரத மாதா உருவம் இந்த 100 ரூபாயில் இருக்குது. இதில் என்னன்னா, சுதந்திர இந்தியாவில் பாரத மாதா உருவம் தாங்கின முதல் இந்திய நாணயம் இதுதான். அடுத்தது, வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இப்போ பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் இந்த பாடல் 1875 ஆண்டு நவம்பர் 7 இயற்றப்பட்டது. இதை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர் தான். அப்புறம் போன ஆண்டு 2025 ஆண்டு இந்த பாடலுடைய 150வது ஆண்டு விழாவை நம்ம இந்தியா முழுவதுமே கொண்டாடியிருந்தோம். முதல் முறையாக 1882 ஆண்டு ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தது. அப்புறம் முதல் முறையாக இதை பாடியவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். 1896 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கொல்கத்தா மாநாட்டில் தான் இதை அவர் பாடியிருந்தார். அப்புறம் இது இந்தியாவுடைய தேசிய பாடலாக 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது, பிரதமரின் புதிய அலுவலக கட்டடத்திற்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் சேவா தீர்த். இப்போ பார்த்தீங்கன்னா, சேவா தீர்த்துனா சேவை தளம் அப்படிங்கிறது தான் பொருள். அதே மாதிரி இந்தியா முழுவதுமே இருக்கிற ஆளுநர் மாளிகை இருக்குல்ல, அதோடைய பேர் இப்போது ராஜ்பவனாக இருந்துச்சு. அதை லோக் பவன் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. லோக் பவன் அப்படின்னா மக்கள் மாளிகை அப்படிங்கிறது தான். லோக் அப்படின்னா மக்கள், பவன் அப்படின்னா மாளிகை. அடுத்தது, மத்திய அரசுடைய தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அதோடைய பேரை கர்த்தவிய பவன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. கர்த்தவிய அப்படின்னா கடமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி டெல்லியில் ராஜ்பத், அதாவது ராஜபாதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய பேரை கர்த்தவிய பத் அப்படின்னு மாற்றிட்டாங்க. எதற்காக இந்த மாதிரி பெயர் மாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ராஜ் அந்த மாதிரி ராஜா அப்படின்லாம் இருக்கும்போது ஒரு அதிகார பேர் அதில் இருக்குல்ல, அதை மாற்றிட்டு சேவை அப்படிங்கிற மனமாற்றம் நம்மக்கிட்ட வரணும். அரசுனாலே அதிகாரம் கிடையாது, அது சேவை பண்ணுறது அப்படிங்கிற மனமாற்றம் மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது, இந்தியாவில் சராசரியாக எத்தனை குடிமக்களுக்கு ஒரு மருத்துவர் உள்ளார்? இதற்கான ஆன்சர் 811. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 811 குடிமக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. WHO அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அதுக்கு மேலே மருத்துவர் இருக்காங்க. மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2047. 2047க்குள்ளாடி நம்ம 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கு அடையணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு இலக்கு வச்சுருக்காங்க. இதற்காக அணுசக்தி துறையில் தனியார் பங்கேற்பை ஊக்குவிக்க போகிறாங்க. இதற்காக சாந்தி அப்படிங்கிற திட்டத்தையும் தொடங்குறாங்க. சாந்தியுடைய விரிவாக்கம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலை எந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் NH-45. NH-45 மத்திய பிரதேசத்தில் போபாலிருந்து ஜபல்பூர் போகிற வழியில் ஹிரன் சந்தூர் அப்படிங்கிற வனப்பகுதியில் ஒரு 12 கிலோமீட்டர் சாலையில் இந்த மாதிரி வனவிலங்கு பாதுகாப்பு சாலையாக அமைத்திருக்காங்க. இது அப்படின்னா என்னென்னா, இப்போ வனவிலங்குகள் நினைத்தாலுமே அந்த சாலையை கடக்க முடியாத அளவுக்கு வேலிகள் போட்டிருக்காங்க. அப்போ அந்த சாலையை கடக்கணும் அப்படின்னா வனவிலங்குகள் சுரங்கப்பாதை வழியாக கடந்து ஆகணும். அந்த மாதிரி ஒரு சபையையும் அவங்க அமைத்திருக்காங்க. அதன் வழியாக அது கடந்துக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2005. ஆனால் இது 2006 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இங்கிலீஷில் MG நரேகா அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது தான். இப்போ அதோடைய பேரை மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்கன்னா, விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சுருக்கமாக VBG ராம்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழில் வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு ஊரக உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்துச்சுல, அதை வந்து 125 நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசுடைய பங்களிப்பு இனிமேல் 60% தான் இருக்கும். மாநில அரசு 40% பங்களிப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வடகிழக்கு பகுதிகள், இமயமலை பகுதிகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய பங்களிப்பு 90% இருக்கும். மாநில அரசு வந்து ஒரு 10% பங்களித்தா போதும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மாநில செய்திகள் பார்க்கலாம். 2025 குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதல் பரிசை வென்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா அன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களுடைய மாநிலத்துடைய சிறப்பு அல்லது அங்கே நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வை காட்டி ஒரு வாகனமாக டெல்லியில் வந்து விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்த ஒரு மாநில ஊர்திக்கு தான் முதல் பரிசு கிடைத்திருக்கு. அதுவே மக்கள் தேர்வு இதில் முதலிடம் பிடித்தது குஜராத் மாநில ஊர்தி. அடுத்தது எந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இந்தியாவில் அதிக முறை முதலமைச்சராக பதவியேற்று சாதனை படைத்தார்? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பீகாரோடைய முதல்வராக நிதிஷ்குமார் இப்போ ரீசெண்டாக பதவியேற்றார். இதன் மூலமாக இந்தியாவிலேயே 10 முறை முதலமைச்சராக ஒருவர் பதவியேற்று சாதனை படைத்திருக்காரு. இவர் தான் அவர். அடுத்தது தற்போது எங்கு அடல் உணவகங்கள் திறக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைந்த கட்டணத்தில் உணவு கிடைக்கிறதுக்காக அடல் உணவகங்கள் வந்து மொத்தமாக 100 அமைத்திருக்காங்க. அதில் ஒரு பாதி திறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 55 கிட்ட திறந்துட்டாங்க. இங்கே மதிய உணவு ஒரு 5 ரூபாய்க்கே கிடைக்கும். அடுத்தது ஹான்சி மாவட்டம் எந்த மாநிலத்தின் புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவுடைய 23வது மாவட்டமாக இந்த ஹான்சி மாவட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது எந்த மாநிலத்தை சேர்ந்த கோப்ரா நீர்நிலை ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற சிலிசர் ஏரி இதுவுமே ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது வாக்காளர் பட்டியலை 100% டிஜிட்டல் மயமாக்கிய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அங்கே வந்து எஸ்ஐஆர் பணிகள் வந்து நடைபெற்று முடிந்தது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகள், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் வந்து நடைபெற்றது. அதன் கீழே அங்கே இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்டை வந்து அவங்க டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. அடுத்தது யுனெஸ்கோ அமைப்பு எந்த இந்திய நகரத்திற்கு உணவு பாரம்பரிய உலக அங்கீகாரம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் லக்னோ. இப்போ பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் லக்னோவை சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அதற்கு உணவு பாரம்பரிய உலக அங்கீகாரமும் வழங்கிட்டாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்னா என்னென்னா, கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் அல்லது லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும், வீடியோ கால் பண்ண தெரியும், ஆடியோ கால் பண்ண தெரியும். இந்த மாதிரி பேசிக்காக ஃபோன் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறதான் அர்த்தம். முதல் முறையாக டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற இந்தியாவின் முதல் கிராமமாக கேரளாவுடைய புள்ளம்பாரா வந்து இருந்துச்சு. இப்போது அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே டிஜிட்டல் கல்வியறிவு வந்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தீவிர வறுமை இல்லாத முதல் இந்திய மாநிலமாக கேரளா வந்து ரீசெண்டாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? இதற்கான ஆன்சர் யாக்டன். இது என்ன டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னா, அங்கே எப்போவுமே மின்சார வசதி இருக்கும், எப்போவுமே இணையதள வசதி இருக்கும். அப்போ இதன் மூலமாக அங்கே ஒருத்தங்க உள்ளே இருந்துகிட்டே அவங்களுக்கான தேவையான வேலைகள் எல்லாமே அவங்க செய்யலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரிப்பட்ட வேலை கூட செஞ்சுக்கலாம். அதுதான் இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கிமில் பாக்யோங் அப்படிங்கிற மாவட்டத்தில் யாக்டன் அப்படிங்கிற பகுதியில் தான் அது இருக்குது. அடுத்தது மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளா மாநில மூத்த குடிமக்கள் ஆணைய மசோதா 2025 அப்படிங்கிறத அவங்க கொண்டு வந்து இதன் மூலமாக மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணையத்தை அவங்க அமைத்திருக்காங்க. அடுத்தது தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். மணிப்பூரில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. அங்கே வந்து இந்தியாவிலேயே அதிகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மணிப்பூரில் தான். இது வந்து 11வது முறை. அடுத்தது இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் ஆரளம் அப்படிங்கிற பகுதியில் தான் திறந்திருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். லூனார் ட்ரெயில் பிளேசர் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா.
நிலவை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாசா விண்ணில் அனுப்பின அமைப்பு தான் இந்த விண்ணில் அனுப்பின விண்கலம் தான் லூனா ட்ரெயில் பேசர் அப்படிங்கிறது. ஃபால்கன் 9 அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அதற்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய விண்வெளி திட்டங்கள் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் சந்திராயன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய விண்வெளி திட்டம். அதே மாதிரி சாங்கி 6 அப்படிங்கிறது சீனாவுடைய விண்வெளி திட்டம். ஸ்லிம் அப்படிங்கிறது ஜப்பானுடைய விண்வெளி திட்டம். லூனா அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய விண்வெளி திட்டம். அப்பல்லோ அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு திட்டம். அடுத்தது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் நிசார் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி. அதாவது நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து தான் இந்த நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோளை உருவாக்கியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேட்டலைட். இது வந்து 2025 ஆண்டு ஜூலை 30 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது வந்து GSLV F-16 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தினாங்க. ஆந்திராவிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கல, ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டா இருக்கல, அங்கேருந்து தான் விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு செயற்கைக்கோள், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அடுத்தது எந்த கோளின் பள்ளத்திற்கு MS கிருஷ்ணன் என்ற இந்திய புவியியலாளரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் செவ்வாய். மார்ஸ் கிரகத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, அதோடைய பேரை வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த MS கிருஷ்ணனுடைய பேரை வந்து வைத்திருக்காங்க. இவர் வந்து இந்தியாவை சேர்ந்த முக்கியமான ஒரு ஜியாலஜிஸ்ட். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பள்ளத்தை சுற்றி இருக்கிற சில பகுதிகள், சின்ன சின்ன பள்ளங்கள், இதற்கெல்லாம் கேரளாவில் இருக்கிற சில பேர்கள் வைத்திருக்காங்க. வலியமலை, அப்புறம் பெரியார் வலிஸ், தும்பா, கிருஷ்ணன் பேலஸ், பேக்கல், வர்க்கலா, இந்த மாதிரி பேர்லாம் வைத்திருக்காங்க. இதற்கு சர்வதேச வானியல் ஒன்றியம் அவங்களும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது தற்போது இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த விண்வெளி மண்டலம் எது? இதற்கான ஆன்சர் அலக்நந்தா. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம இந்திய விஞ்ஞானிகள் அலக்நந்தா அப்படின்னு ஒரு கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நம்மளுடைய பால்வெளி மண்டலத்தை போல் ஸ்பைரல் கேலக்ஸி, சுருள் வடிவம் கொண்டது அப்படின்னு கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது ப்ளூ பேட் பிளாக் 2 என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? இதற்கான ஆன்சர் LVM-3 M6. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேட் பிளாக் 2 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ப்ளூ பேட் 6 அப்படிங்கிறது தான். இது அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள். இதன் மூலமாக என்ன பண்ணலான்னா கைபேசிகளுக்கு டவர் இல்லாமல் செயற்கைக்கோள் மூலமாகவே அதிவேக இணையதள சேவை வந்து வழங்க முடியும். இந்த செயற்கைக்கோளில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா இது ரொம்ப எடை மிகுந்தது, 6100 கிலோ எடை கொண்டது. அப்போது இஸ்ரோ தான் இதை அனுப்பியிருக்காங்க விண்ணில். இஸ்ரோ அனுப்பியிலேயே ரொம்ப அதிகமான எடை கொண்டது இந்த ஒரு சேட்டலைட் தான். ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் இதை விண்ணில் அனுப்பியிருக்காங்க. இதை வந்து LVM-3 M6 ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த ராக்கெட் வந்து ரொம்ப அதிகமான எடையை சுமந்து போனனால அதை பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் சுக்ராயன் 1. இப்போ வீனஸ் கிரகம் இருக்குல்ல, அதை வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. LVM-3 அப்படிங்கிற ராக்கெட்டு தான் இதுக்கும் பயன்படுத்த போகிறாங்க. 2028 ஆண்டு ஜூலை 19 இது வந்து அந்த திட்டத்துக்காக அனுப்புகிற ஆர்பிட்டர் வந்து இலக்க அடையும். இன்னும் இந்த திட்டத்தை தொடங்கலை, ஆனால் வந்து இப்படி ஒரு கணித்து வைத்திருக்காங்க. அடுத்தது கோல்ட்ரீஃப் இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் இறப்பு நிகழ்ந்தது? இதற்கான ஆன்சர் டைஎத்திலின் கிளைக்கால். இப்போ கோல்ட்ரீஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தை அருந்தி சில குழந்தைங்க வந்து மரணமடைந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அதில் DEG இருக்குது, அதாவது டைஎத்திலின் கிளைக்கால் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்தை உருவாக்கின நிறுவனம் எதுனா காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம். அடுத்தது எந்த விண்கலம் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி சென்றார்? இதற்கான ஆன்சர் டிராகன். ஆக்சியோம் 4 அப்படிங்கிற மிஷன் மூலமாக இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி போனார். இது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா நிறுவனத்துக்கூட இணைந்து ஆக்சியோம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் பண்ண ஒரு மிஷன் தான். இது என்னென்னா சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி வீரர்களாக அனுப்புகிறது தான் இந்த ஒரு திட்டம். இதில் நம்ம இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றிருந்தார். இவங்க வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் விண்வெளிக்கு போனாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் இவர் அப்படிங்கிற பெருமையை இதன் மூலமாக இவர் பெற்றிருக்காரு. அடுத்தது டீப் சீக் என்பது எந்த நாட்டை சேர்ந்த AI உரையாடுதளம்? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய
சாட்பாட் இப்போ வந்துச்சு. நம்ம வந்து ஜெமினி கிட்ட உரையாடலாம், அல்லது கோ பைலட்டு கிட்ட உரையாடலாம். இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அது எந்தெந்த கம்பெனிக்கு தொடர்பானது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். கோ பைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கு சொந்தமானது. ஜெமினை வந்து கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமானது. மெட்டா ஏஐ வந்து மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமானது. அப்புறம் கிராக் அப்படின்னு ஒரு ஏஐ இருக்குது, அது வந்து எக்ஸ் தளத்தில் பயன்படுது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து அடுத்தது இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் மீதி எல்லாமே நம்ம பார்ட் 3ல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.